வீடு பூட்டி கிடக்கு, சாவியை எங்க கொண்டு போனா இவா? ஹலோ ராணி, வீட்டு சாவி எங்க? வீட்டு சாவி உமாட்ட கொடுத்திருக்கேன். பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அவளெல்லாம் கூட்டிட்டு வரல, நீ கொஞ்சம் வீட்டுக்கு வா. ஏன் எதுக்கு திடீர்னு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு நடக்கறிய? ஹோட்டல்ல விட்டுட்டு அப்படி வர முடியுமா? வீட்டுக்கு வா, ஓட்ட கொஞ்சம் பேசணும். அவ்வளவுதான், 5 நிமிஷத்துல நீ வீட்டுல இருக்கணும் பாத்துக்க. பரவாயில்ல, இவ பிள்ளைகளை பாத்துக்கிடுவா. நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போனா இவ பிள்ளைகளை பாக்கி சீரு. உமா வீட்டுல போய் சாவி வாங்கிட்டு வருவோம். உமா, உமா, பாலமுருகனே வந்திருக்காவ. என்னை வாரேன். வாங்கனே. எப்ப உமா எங்க? அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா. யாம்னே? இல்ல ராணி அவட்ட சாவி கொடுத்துட்டு போயிருக்காவதுக்க. சாவி வாங்கறதுக்காண்டி வந்தேன். சாவியா? நான் அதுல தொங்க போட்டிருப்பா, எடுத்துட்டு வரேன்னு. சரி சரி. என்னன்னே இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கிறிய? ஒரு நாள் இந்த நேரம் நீங்க வந்து நான் பார்த்ததே இல்லையே. அது ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்தேன் வீட்டுல. திடீர்னு தேவைப்பட்டுச்சு, அதை வந்து எடுக்க வந்தேன். அப்படியாண்ணே? சரி சரி. சரி, இந்த பிள்ளை நம்ம மானத்தையே கப்பல திரும்பல இருக்குது. இந்த ஊருக்குள்ள எவ்வளவு நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கோம். இவளை எப்படி எல்லாம் கட்டி கொடுக்கணும்னு கனவு கண்டேன். இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாவையும் பிள்ளைய. கையும் ஓட மாட்டேக்கு, காலும் ஓட மாட்டேக்கு. வீட்டுக்கு வரட்டாவா? என்ன இந்தாங்க. என்ன செல்வா, கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கா? பிறந்த நாளா? ஆமாண்ணே, எனக்கு பிறந்த நாளு. அதான் அண்ணாங்க கேக்கெல்லாம் வெட்டல, சும்மா பீஸ் கேக் இந்த பிள்ளைவா ஆசைப்பட்டுன்னு சொல்லி காலையில வாங்கினே மத்துடுங்க. எப்ப பிறந்த நாளைக்கு கேக்குங்க கேக்குங்கன்னு இருந்தா அந்த கனி, அதனால பீஸ் கேக் வாங்கினோம். என்னங்கண்ணே, வாழ்த்துக்கள் செல்வா. தேங்க்யூண்ணே. எத்தனை வயசு? 33 தொடங்குவனே. 32 வயசு ஆகுது. அப்படியா? சரி சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னாங்க சாவி. போயிட்டு வரேன்னு. சரிண்ணே. பாலமுருகனே வந்தா ஊத்துக்க. சாவி வாங்க வந்தாவ, நான் சாவியை கொடுத்தேன். வந்துட்டாவ்ளோ? சந்தியா தான் வருவான்னு சொல்லி ராணியக்க காலையில சொன்னாவ. இந்த அண்ணி வருவான்னு சொல்லலையே. சந்தியா எதுவும் கூட வந்தாளா? இல்ல வரல. இவ ஏதோ டாக்குமெண்ட் வீட்ல இருந்து எடுக்கணும்னு வந்ததா சொன்னா ஊத்துக்க. அப்படியா? கொஞ்சோண்டு கேசரி அவியலுக்கு எடுத்து வச்சிருந்தேன் காலையிலே. சந்தியா வந்த உடனே குடுன்னு சொன்னாவ. ஐயா, அத நான் குடுக்கலையே. ஒரு துண்டு கேக் மட்டும் கொடுத்தேன் தான் அண்ணனுக்கு. நான் பண்ட கேசரியை கொடுத்துட்டு வரேன். சரி, நீ கொடுத்துக்க. நான் உள்ள போய் வேலையை பாக்கட்டு. இவனுக்கு ஏன்ட்ட பேசன்னா மட்டும்தான் வேலை வேலைன்னு வந்துரும். வேற எல்லார்ட்டையும் பேசியதுக்கோ சும்மா அங்கங்க நிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் வேலை வராது. ஓடிய ஓட்டத்தை பாரு. ஒரு நாள் இவனுக்கு இருக்குது. இவ எப்ப வருவா? வரட்டுன்னு தான் காத்துட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்கேன். அவ மொபைல என்ன செய்யணும்னு அவட்ட கேட்கணும். என்ன சொல்லான்னு பாப்போம். நானு பொத்தி பொத்தி வளர்த்து அவ்வளவு அன்பா பிள்ளைகிட்ட இருந்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு காலையில கூட பெட்ல கொண்டு காப்பியை கொடுத்து அந்த அளவு அவளை கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனா இதுவே நம்மளுக்கு உண்மையாவே நடந்துக்கிடுது. இவளுக்கு போய் நான் என்னத்துக்கு இதெல்லாம் செய்யணும்? இப்படி அம்மா பாயை அமர்த்திட்டு அலைய பிள்ளைகள் என்ன நீ நல்லா இருக்கும். வந்துட்டியா? இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? மண்டையில வட்டதும் கலந்து கிடக்கா. அவ்வளவு வேலை செஞ்சுட்டு கிடக்க 5 நிமிஷத்துல வான்னு சொல்லி போன வச்சாச்சு. ஒரு நாள் இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டியல. இன்னைக்கு என்ன வந்துகிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியே? ராணி, நான் சொல்லியது கேட்டா நீ அரண்டுருவா. என்னதுன்னு அப்ப சொல்லுங்க. சொன்னாதானே தெரியும். பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னீங்க. அங்க போன இடத்துல என்னாச்சு? சந்தியால பாத்தியல இல்லையா? என்ன கலரு, பியாக் என்ன கலரு எல்லாமே விசாரிச்சியல. பிள்ளைய காணலையா? பிள்ளையெல்லாம் கண்டேன். ராணி அக்கா, வாவுமா. இவளுக்கு கேசரி கொடுக்க வேற நேரமா இல்ல. நாங்களுக்கு கேசரி சந்தியா வந்தா குடுத்துறேன்னு சொன்னீங்க. சந்தியா வரலவி, அப்பதான் வந்தவ. நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்களாக்க? ஆமாமா. என்னாச்சுக்க? ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. ஒண்ணுல உமா, ஒரு டாக்குமெண்ட காணையில, அதான் அவளை கூப்பிட்டு கேட்கறதுக்காண்டி கூப்பிட்டேன். அதான் வந்திருக்கா. கொஞ்சம் தியாடணும் பத்துக்க. அப்படியே நாங்க சரி சரி தாவுமா. நாங்கக்க நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். ஒண்ணு இல்லம்மா. சந்தியா எங்கக்க? அவ வருவாமா, பஸ்ல வந்துட்டு இருக்கா. அப்படியா? சரி சரி, போயிட்டு வரேன்னக்கா. சரி உமா. என்ன விஷயங்க? எதுனால சொத்தல கேசரி வாயில போட்டு பேசுங்க. ராணி, கேசரி கொண்டு பாத்துற. உங்களுக்கு வேண்டானா விடுங்க, நானாவது சாப்பிட்டு போறேன். என்ன டாக்குமெண்ட காணையில? எல்லாத்தையும் பத்திரமா பீரோக்குள்ள அடிச்சு வைங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? அங்கங்க எடுத்து போட்டுக்கிட்டு மாதிரி ஏன் உயிரை வாங்கியது? உமாட்ட கூட வந்தோன்னு சொல்றீங்க. என்கிட்ட சொன்ன நான் அப்பவே எடுத்து கொடுத்துட்டு போயிருப்போம்ல. அதை விட்டுக்கிட்டு அது இதுன்னு பேசிக்கிட்டு. இந்த
இந்த போறப்பு தான் நல்லா என்ன டாக்குமெண்ட்? சந்தியால பத்தி ஒரு டாக்குமெண்ட் ஆதார் கார்டா? இல்ல ஓட்டர் ஐடி. ஓட்டர் ஐடி சீக்கிரமா உன் பிள்ளைக்கு மாத்தணும். ஆதார் கார்டையும் சேர்த்து மாத்திருவோன்னு. என்னது வளர்றிய? வேற வீடு எதுவும் கட்டி தர போறீல? ராணி, நீ நினைக்க மாதிரி நான் நினைக்க மாதிரி சந்தியா கிடையாது ராணி. ஒரு பையன் கூட பைக்ல போராடி இதுக்கு அவளை போட்டு இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தோம் நம்ம. பைக்ல போனாளா? ஆமா, அத பாத்துக்கிட்டு தானே நானே உன்கிட்ட கேட்டேன் என்ன கலர்ல துணி போட்டிருந்தானு. சரி போன்ல சொன்னா நீ எதுவும் பயந்துருவான்னு சொல்லிட்டு தான் நேர்ல வந்து சொல்லணும்னு உன்னைய கூட்டேன். உமாட்ட இப்ப சும்மா சொன்னேன். எங்க என்னங்க சொல்றிய? நல்ல பாத்தியலா சந்தியா தானா? அவளேதான். நான் அப்ப கூட நம்பல தெரியுமா? மாறி அங்க அந்த ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனால அங்க உள்ள போய் பார்த்தா அவளுக்கு ரெண்டு மாறு யார்கிட்டயோ போன்ல சொல்லிட்டு இருக்காள்வ. சந்தியாவா ஆளு கூட போற ஐஸ்கிரீம் பார்லர் போற அப்படின்னு சொல்லி அருண் ஐஸ்கிரீம்னு பியாரையும் சொல்லியாச்சு. அங்க போய் பார்த்தா மேடம் என்ன தெரியுமா செஞ்சாவ? என்னங்க செஞ்சா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் கூட சேர்ந்து இருந்து என்ன சரின்னு நினைக்கா. யார் அந்த பையன்? அந்த பையனை எங்கோடி பாத்திருக்கேன் பத்துக்கானா. ஆனா சரியா தெரியல. வீட்டுக்கு வந்த உடனே அவளை அடிக்க அடியில இப்படிப்பட்ட வேலையை அவ செய்யவே கூடாது பாத்துக்க. ஏங்க முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்லியான்னு பாப்போம். அதுக்கு பிறகு என்னன்னு நம்ம முடிவு எடுத்துக்கிடலாம். சும்மா போட்டு அடிச்சிட்டு இருக்காதியே. வேற ஏதாவது ஃப்ரெண்டா இருக்க போறான்னு. என்னது என்ன ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்படி தனியா போறது என்னது பைக்ல ஏறி? அப்படிதான் ஃப்ரெண்டு மார் கூட ஐஸ்கிரீமுக்கு போகல. ஒரு பொட்டப்புல கிடையாது, 2 பேர் தனியா. என்ன சீர்ல நீ வளர்த்து வச்சிட்டு இருக்கா? பிள்ளை என்ன செய்வு? போன்ல யார் கூட பேசுவு? ஒண்ணுமே கவனிக்கிறது இல்ல. அவ கூட சேர்ந்து நீ சால்ற அடிச்சிட்டு இருக்கா. எங்க அப்படியெல்லாம் ஒண்ணு அவ கிடையாதுங்க. எனக்கு இதுவரை அப்படி ஒண்ணும் தெரியவும் இல்லையே. நான் நல்லா கண்ணு கருத்துமா தாங்க பாத்துட்டு இருந்தேன். நல்லா கிழிச்சா வரட்டு. உன் உத்தமி சொல்லியத நீயே கேளுன்னு கேப்போம். அவள இன்னைக்கு உண்டு இல்லன்னு நானே பண்ணிடுறேன். என்னமா ஒரே சிரிப்பா தான் இருக்குது. ஹாப்பியா இருக்கேன். உன் கூட உட்கார்ந்து இப்படி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி கிளம்புவோமா? எங்க? உன்னை எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிரு, நீ அங்க இருந்து பஸ் ஏறி போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அங்க இருந்து இங்க பைக்ல வரதுக்கே பயந்து வந்திருக்கேன். ஏன்னா இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கா? வேண்டாம்ப்பா. யாராவது எங்க ஊர்ல இருந்து பாத்துற போறாவ. நான் பேசாம நடந்தே போய்க்கிறேன். பக்கத்துல தானே இருக்குது. நீ சொன்னா கேட்க மாட்ட, பைக்ல போலவா? இது என்ன பைக் கீழே விழுந்து கிடக்கு? ஆமா, யார் தள்ளி போட்டா? தெரியல சந்தியா. சோ யாரோட வேலை இது? சரி லைட்டா ஸ்கிராட்சும் ஆயிட்டு. எப்படி கீழே விழுந்திருக்கும்? காத்துல விழுந்திருக்குமா? காத்து வேற ரொம்ப அதிகமா வீசுதுல. அப்படி எங்க விழும்? வாங்க உள்ள போய் பாத்துட்டு வரலாம். ஆபீஸ் ரூம். ஆபீஸ் ரூம் பாக்க போறியா ஐயா? சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதோட ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சிரும்ல யாருன்னு பாப்போம். எப்படி இங்க கொண்டு பைக்கை நிறுத்த வந்தவன் தான் தள்ளி விட்டு நிறுத்திருப்பான். அவனோட பைக் நம்பர் வச்சு அவனை ட்ரேஸ் பண்ணிடலாம். டேய், ஏன் இவ்வளவுக்கு யோசிக்க? ஒரு பைக் தானே கீழே விழுந்து. சந்தியா, பைக் எல்லாம் அவ்வளவு ஈஸியா விட முடியாது சந்தியா. அதுக்கு நான் எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பார்த்து விட்டுருக்கேன் தெரியுமா? அவ்வளவு ஈஸியா ஸ்கிராச் பண்ணிட்டு போயிட்டான். எவனோ தூக்கி நிறுத்தியாவது விட்டுட்டு போயிருக்கலாம். அப்படியே கீழே போட்டு போயிருக்கு. யாருன்னு கண்டுபிடிச்சு அவனும் உள்ளவா. சரி வாரேன். நீ கேட்க மாட்டே. 10 மினிட்ஸ் தான் இருப்பேன். எங்க வீட்டுக்கு போகணும். டைம் ஆயிட்டு. சரி வா, போய் பாத்துட்டு வந்துடலாம். போய் கேட்டோன்னு காணிப்பாங்களா? அதெல்லாம் காமிப்பாங்க, வா. சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா இங்க உள்ள எதுக்கு வந்தீங்க? யார் உங்களை உள்ள விட்டாங்க? சார் ஒரு கம்ப்ளைண்ட் சார். என்னவா இருந்தாலும் உள்ள வரக்கூடாதுப்பா. மேனேஜர் அங்க இருப்பாரு, அவரை பார்த்து பேசுங்க. மேனேஜர்ட்ட கேட்டுட்டு தான் சார் வந்தேன். என்னோட பைக்கை வெளியே பார்க் பண்ணிட்டு உள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம். இப்ப வெளியே போய் பைக் எடுக்கலான்னு போகும்போது கீழே கிடக்கு பைக். லைட்டா ஸ்கிராச்சும் ஆயிட்டு. சிசிடிவில யார் அது தள்ளி விட்டதுன்னு பாக்கணும். தெரியாம அப்படி பைக் எடுக்கும் போது கீழே விழுந்திருந்தாலும் அதை எடுத்து கூட வைக்காம அப்படியே போயிருக்காங்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் சார். அதனால உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கொஞ்சம் பாக்கணும். எப்ப நடந்தது இது? இப்ப என்ன சார், கொஞ்சம் முன்னாடி ஒரு 20 to 15 மினிட்ஸ்க்குள்ள. ஓகே, பாக்கலாம். ஒவ்வொரு ஃபுட்டேஜா செக் பண்ணுங்க. சரி ஓகே சார். இதுல எதுவுமே இல்லையே. இதுல பாருங்க, இந்த கேமரா 4ல ஒரு ஆள் தள்ளி விடுறாரு பாருங்க. கால வச்சு மிதிக்கிறாரு. அப்பா சந்தியா, கேமரா 2ல அவருதான் அங்க நிக்கிறாரு. சந்தியா, அப்பா இப்ப வந்தாங்க. தெரியல. ஐயோ, எங்க அப்பா தான் தள்ளி விட்டுருக்காவ. அதுல பாரு வந்து நின்னு முறைச்சிட்டு நிக்கவ. எல்லாத்தையும் பாத்துட்டாங்கடா. என்ன சார், கம்ப்ளைண்ட் எதுவும் ரைஸ் பண்ண போறீங்களா? பரவாயில்ல, தெரிஞ்சவர் தான், நாங்க பேசிக்கிறோம். ஓகே சார், வா வெளியே போய் பேசிக்கலாம். செத்தே. ஐயோ, பயமா இருக்கு ஆகாஷ். வீட்ல தான் இருப்பாங்க. எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. நீ கூப்பிடும்போது நானாவது வராம இருந்திருக்கணும். இவ்வளவு நாள் அப்படிதானே இருந்தேன். ஏன் தான் இப்படி வந்தனோ தெரியல. என்னமா? கைய விடு. எந்தன் காதல் சொல்ல நான் இதுக்காக வீட்டுக்குலாம் பயந்துட்டு தான் நான் எதுவுமே பண்றதில்ல. எங்க அப்பா என்னை வெட்டி கொன்னே விடுவாங்க. சந்தியா, ரிலாக்ஸ். உனக்கு என்ன? நீ ஈஸியா சொல்லிட்டு போயிருவா. இனி வீட்ல போய் எல்லாத்தையும் நான் தானே ஃபேஸ் பண்ணனும். எப்படி முறைச்சு பார்த்து நிக்காவ பாத்தியா? உன் பைக் இவ்வளவு வேகமா தள்ளி விட்டு போறாவ. அப்போ பைக்ல நான் உன் கூட வந்ததையும் அவங்க பாத்துர்க்காவ. அப்போ எங்க இருந்து பாத்துருப்பாவ? அங்க ஹச்சிஎலுக்கு வந்திருப்பாவளோ? நீ காலையில அப்பாட்ட எதுவும் வர சொன்னியா? அப்பாட்டெல்லாம் ஒண்ணு வர
ஆனா எப்ப முடியும் எப்ப ஸ்டார்ட் ஆகும் எல்லாம் கேட்டாவ. அதனால ஒருவேளை கூப்பிட வந்திருக்கலாம். சரி நான் பார்க்காம விட்டுட்டேன். என்ன செய்ய போறேன்? எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்துருதியா? போடா லூசு. எவ்வளவு விதா பேசிட்டு இருக்க இவன் ஒருத்தன். நான் வாங்க போய் அடிக்கலாம் நீ தான் காரணம் சொல்லிட்டேன். அதான் சொல்லி நீ பேசாம எங்க வீட்டுக்கு வந்துரு. உங்க வீட்டுக்கு போனாதானே அடிப்பாங்க. ஆமா உங்க வீட்ல மட்டும் அப்படி தாம்பலத்தை காஞ்சி வரவேத்து உள்ள கூட்டிட்டு வருவாவ. ரொம்ப தான் பேசிட்டு இருக்கா. உள்ளவே சொல்லு. நடக்காதெல்லாம் பத்தி பேசாத ஆகாசே. இப்ப நான் வேற என்ன செய்ய? உங்க அப்பாட்ட வந்து வேணா நான் பேசட்டா? எனக்கு உங்க பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம். எங்களை சேர்த்து வைங்கன்னு கேக்கட்டா? போடா. இப்பவும் அப்படிதானே லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏதாவது ஒரு ஐடியா கூட. சந்தியா நீ பேசாம உங்க அம்மாக்கு போன் பண்ணு. எதுக்கு? இப்ப எப்படியும் உங்க அப்பா உங்க அம்மாட்ட சொல்லிருப்பாவல்ல. ஆமா அது எப்படி நடந்திருக்கும்? நீ உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேஷுவலா எந்த பயமும் படாம அம்மா ஆகாசும் இன்டர்வியூக்கு வந்தான், முடிஞ்சதுமே பஸ் ஸ்டாப்ல கொண்டு விடைன்னு சொல்லி நீ கூட்டிட்டு வந்தான். அவன் கூட பைக்ல வந்தேன். அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோன்னு சொல்லி அவன் கூப்பிட்டான். அவன் இப்படி வெளிநாட்டுக்கு போறான், அதனால ட்ரீட் வைக்கன்னு சொன்னான். அதனால இப்படி யாரும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்தேன். இப்பதாமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். பஸ் ஏறி வாரேன், கொஞ்சம் நேராவும் எல்லாத்தையும் சொல்லிரு. உங்க அம்மாக்கு நான் அவன் ஃப்ரெண்டுன்னு தெரியதானே செய்யும். அம்மா எதுவும் நினைக்க மாட்டாவ. அப்பா கிட்ட அவிய பேசிக்கிடுவாவ. ஆமா எங்க அம்மா அப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படியே மக்கா பைக்ல போனியோ அப்படின்னு சொல்லி கேப்பாவளோ. நான் உன் கூட பைக்ல வராம இருந்தா கூட இப்ப பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப அதுலதான் கேள்வி கேட்கீவவ. சரி நீ சொல்லிதான் பாரு, அதுக்கப்புறம் நடக்கத பிறகு பாத்துக்கிடலாம். நீ இப்ப போன் எடுத்து ஸ்பீக்கர்ல போடு. நானா எல்லாத்தையும் வளரணுமா? அதான் உங்க அப்பா வந்து உன்னைய பாத்துருக்காவ, பைக்க மிதிச்சு போட்டிருக்காவ, எல்லாமே சிசிடிவில தெரிஞ்சுட்டு. இதுக்கப்புறமா என்ன போய் பேச போற நீ? இல்லனா சொல்லிரு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்றியா? போ, எனக்கு அழுகையா வருது. போன் பண்ணு சந்தியா. பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு. போ வேண்டாம், நானே பேசிக்கிட்டேன். சரி வாயிஸ்டும். அவதான் அடிக்கா? யாரு ஆசமோலா? சும்மா இருக்கிறீங்களா? அவதான் ஆசமோவா துவாசமோவான்னு. ஹலோ சந்தியா எங்க இருக்கா? மா பதட்டப்படாம பேசு லூசு. அம்மா கேக்குது என்ன? ஏமா ஆகாஷ் இருக்காம்ல, அவனும் நான் இன்டர்வியூ போன கம்பெனிக்கு வந்தாமா, அவனும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா. சரி அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணனும்? இல்லம்மா இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரமா, அதான் பைக்ல வரியான்னு கேட்டான். அதனால அப்படியே உட்கார்ந்து வந்தேன். மாறி அவன் அடுத்த வாரம் ஃபாரின் போறாமா. ஃபாரின் போறவன் எதுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்தா மாதிரி? ஐயோ என்னாச்சு? ஃபாரின் போறவன் எதுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்தான்னு கேட்டாவ. சும்மா சொல்லு, அது ஃபாரின்லயும் வேகன்சி இருக்கான்னு சொல்லு, வேற டிபார்ட்மெண்ட் இன்டர்வியூன்னு சொல்லு. நல்லா போய் அடிச்சு விட சொல்லியா? எடி லைன்ல இருக்கறியா? இருக்கமா. ஃபாரின்லயும் வேகன்சி இருக்குதா, அதனால அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு வந்தான். அவன் அடுத்த வாரம் ஃபாரின் போறனால ட்ரீட் வைக்கன்னு சொன்னானா, அதனால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாம. ஐஸ்கிரீம் கடையில ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு இப்பதான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். பஸ் ஏறி இப்போ வந்துருவேன்னு. அதான் ஒரு 1/2 hour நேரம் ஆயிட்டுமே. நீங்க தேடிட்டு இருப்பீல்ல, கரெக்டா சொன்ன நேரத்துக்கு எப்பவும் வந்துருவேன். இன்னைக்கு அவன் கூப்பிட்டனால ஒரு 1/2 மணி நேரம் பிந்திட்டு நான் வந்துறேன்மா. சரி வா வச்சிரேன். சரிம்மா. என்ன சொன்னவ? எப்படி பேசினவ? அவிய இப்போ போலதான் பேசினவ. சரி அப்பனா பிரச்சனை ஓவர் அவ்வளவுதானே? தெரியலையே எங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. வீட்டுக்கு போய் பார்த்தாதான் தெரியும். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். உன் கூட வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். பாய். இனி என்னால கால் பண்ண முடியாம இனி வீட்டுக்குள்ள அடைச்சு பூட்டி வச்சிருந்தாலும் தேடாத. அதெல்லாம் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டு வா. பாய். இதான் இனி கடைசியா பாக்குறது, பாத்துக்க. என்ன சந்தியா இப்படி பேசிட்டு இருக்கா? வர என்ன சொல்ல? அதான் உங்க அம்மாக்கு தெரிஞ்ச உங்க அம்மா சமாளிச்சிருவாங்கல்ல. எங்க அப்பாவால எங்க அம்மாவால கூட சமாளிக்க முடியாது. கோவப்பட்டா பயங்கரமா வரும். ஆனா எப்பவும் கோவப்பட மாட்டாவ. என்னைக்காதான் வரும். வந்துனா நாங்கெல்லாம் தீந்தோம். உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வீட்டு பக்கமே போறேன். போயிட்டு வரேன்னு. ஒண்ணும் ஆகாது போ. சரி பாக்கலாம். கடவுளே எதுவும் சொல்லக்கூடாது சந்தியாவ. எதுவுமே இல்லாம எப்பவும் போல நார்மலா இருக்கணும் உங்க வீட்டுல. ஐயோ